ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு டெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 2025 நமக்கு எப்போ நடக்க போகுது அப்படின்னா நவம்பர் 15, 16 தேதிகளில். நவம்பர் 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 1ம், நவம்பர் 16ஆம் தேதி பேப்பர் 2ம் நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் டே டிப்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். 4.8 லட்சம் கேண்டிடேட்ஸ் இந்த எக்ஸாமினேஷனை எழுத போகிறாங்க. ஸோ எழுத போகிற எல்லாருக்குமே அட்வான்ஸ்டு ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. ஸோ இப்போ நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், எக்ஸாம் டேட் டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத கடகடன் பார்த்துருவோம். ஸோ தமிழ்நாடு டெட் எக்ஸாம் 2025க்கு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் சென்டரை போய் ரீச் பண்ண வேண்டிய டைம் காலையில் 8:30க்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் போய் உங்கள் எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் சார் 8:30க்கே போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சம்டைம்ஸ் ஒரே பேர்லேயே சிபிஎஸ்சி ஸ்கூல், பப்ளிக் ஸ்கூல், மெட்ரிக் ஸ்கூல்னு 2 நடக்கும். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் சிபிஎஸ்சி பப்ளிக் ஸ்கூல் போகிறதுக்கு மேலே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போயிடுவீங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், ஓ இதே பேர்லேயே இன்னொரு ஸ்கூல் இயங்கிக்கிட்டு வருது, அங்கே நம்ம போகணும் போல இருக்குது அப்படின்னே உங்களுக்கு தெரியும். அப்புறமா நீங்கள் ஒரு 9:15க்கு தான் போய் ரீச் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து அதே பேரில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்கூல் எங்கே இருக்கும், 10-12 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அங்கே போகிறதுக்குள்ளே நமக்கு டைம் போயிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் உங்களோட எக்ஸாம் சென்டர் என்னவோ அது 8:30க்கு அங்கே போய் ரீச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்னும் ஒரு படி மேலே போய் முதல் நாளே உங்கள் எக்ஸாம் சென்டர் அதுதானாலும் செக் பண்ணிவிட்டு வந்துடுறது சால சிறந்தது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு போய் செக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா உங்கள் பிரதர், சிஸ்டர், ஃப்ரெண்ட், ஃபேமிலி மெம்பர்ஸ் யார்கிட்டையாவது சொல்லி போய் செக் பண்ணிவிட்டு வர சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஃப்ரிஸ்கிங் வந்து எப்போ, ஃப்ரிஸ்கிங் அப்படிங்கிறது உங்களை செக் பண்ணுறது 8:30 AM - 9:30 AM வரைக்கும் நடக்கும். 9:30 AMக்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சார் நான் ஒரு வேளை 9:31க்கு என்னோடய எக்ஸாம் சென்டருக்கு போகிறேன், கேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் 9:31 ஆனாலும் உங்களை உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 9:30க்கு கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யூ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். யூ ஆல் ஆர் கோயிங் டு பிகம் டீச்சர்ஸ். ஸோ ஃப்யூச்சர் டீச்சர்ஸ் நம்ம வந்து டிசிப்ளின்டாக இருக்கணும். ஆன் டைமுக்கு அவங்க சொன்ன டயத்துக்கு அங்கே ரீச் பண்ணிடணும். ஸோ 8:30 AM உங்கள் எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிவிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகணும். 4 விஷயங்க. 2 பிளாக் பால் பாயிண்ட் பென், 2 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென். தயவுசெய்து ப்ளூ கலர், ரெட் கலர் பென்சில் இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடாதீங்க. 2 பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென். அடுத்து ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோவோடு இருக்கக்கூடிய ஒரு ஐடி ப்ரூஃப் என்னவாக இருக்கலாம், உங்கள் ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், அல்லது பேன் கார்டாக இருக்கலாம். அதில் உங்கள் ஃபோட்டோ, உங்கள் நேம்லாம் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து உங்களோட ஹால் டிக்கெட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ ப்ரெசன்டேஷனில் பார்த்துங்க. 2 பால் பாயிண்ட் பென், ஒரு ஃபோட்டோ ஐடி, ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போனால் போதும். ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போனால் கூட போதும். ஹால் டிக்கெட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணுங்க. ஸோ மொத்தம் 4 வருது பாருங்கள். 2 பால் பாயிண்ட் பென், 3வது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி அதில் ஏதாவது ஒன்று, 4வது ஹால் டிக்கெட். இந்த 4 திங்ஸ் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். சார் கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு போகலாமா? நாட் அலவுடு. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா? எடுத்துகிட்டு போனாலும் வெளியவே வைக்க சொல்லிடுவாங்க. வேணும்னா தண்ணி வெளியே போய் தான் நீங்கள் குடிக்கணும். நீங்கள் கேட்கலாம், தண்ணி பாட்டிலில் தண்ணி கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதா சார் அப்படின்னு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தண்ணி பாட்டிலை வச்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க, தண்ணியை எடுத்து குடிப்பீங்க. திடீர்னு அந்த தண்ணி உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் விழுந்துருச்சுன்னா யாருக்கு லாஸு? உங்களுக்கு தான். அதனால தான் வாட்டர் பாட்டில் கூட வெளியே வச்சுட்டு போயிடுறது. உங்களுக்கு வந்து ஒரு வேளை அங்கே இருக்கக்கூடிய தண்ணி ஒத்துக்காது, மினரல் வாட்டர் தான் குடிக்கணும், ஆர்ஓ வாட்டர் தான் குடிக்கணும், சுடு தண்ணி ஆரம்பிச்சு தான் குடிக்கணும்னா இன்விஜிலேட்டர் சொல்லிவிட்டு உங்கள் வாட்டர் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு போங்க, வெளியே வச்சுடுங்க. தண்ணி வேணும்னா வெளியே போய் உங்கள் பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்குங்க. எக்ஸாம் ஹால்குள்ளே, உங்கள் எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த ஹால்குள்ளே நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகாதீங்க, வாட்டர் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன் வந்து பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் நடக்குது. அதே போல் ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஷீட்டு தான் கொடுப்பாங்க. அதில் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாம் பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். பொறுமையாக நிதானமாக ஃபில் பண்ணிங்கன்னா தப்பு வராது. வேகமாக பதற்றத்தில் ஃபில் பண்ணும்போது தான் தப்பு வரும். அதனால் பொறுமையாக நிதானமாக நீங்கள் 1 by 1 ஃபில் பண்ணுங்கள், பதற்றம் அடையாதீங்க.
அதுபோல் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் என்டர் பண்ணுற ரோல் நம்பர் தப்பு இல்லாமல் கரெக்டாக நிதானமாக 1 by 1 அந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். கொஷின் பேப்பர் சீரியல் நம்பர் 6 டிஜிட்டில் இருக்கும். உங்களுக்கு 6 பாக்ஸ் இருக்கும். கரெக்டாக ஓஎம்ஆர் ஷீட்டில் அந்த கொஷின் பேப்பர் சீரியல் நம்பரை கரெக்டாக நீங்கள் வந்து என்டர் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஷின் பேப்பர் புக்லெட் கோடு ஏவா பியா சியா டியா அது என்ன கோட் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த கோடை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். அது தப்பாக என்டர் பண்ணிட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணாதீங்க, பயப்படாதீங்க. பொறுமையாக நிதானமாக இந்த விஷயங்கள்லாம் செய்யும்போது எந்த தவறும் வராது. அதே போல் அட்டண்டன்ஸில் சிக்னேச்சர் வாங்குவாங்க இன்விஜிலேட்டர், அழகாக சைன் போடுங்க. இன்விஜிலேட்டர் 9:50க்கு உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுவாங்க. 9:55க்கு கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. 10 o'clock லாங் பெல் அடிப்பாங்க. அப்போ தான் நீங்கள் கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணணும். வாட்ச்லாம் கட்டிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, போகாதீங்க. உங்களுக்கு இன்விஜிலேட்டரே எவ்ரி ½ an hour டைம் பெல் அடிக்கும். உங்களுக்கு சொல்லுவார் 9:30 ஆகிடுச்சு, 10 o'clock ஆகிடுச்சு, 10:30 ஆகிடுச்சு, 11 o'clock ஆகிடுச்சு அப்படின்னு. 12:50க்கு உங்களுக்கு ஒரு லாங் பெல் கடைசியாக அடிப்பாங்க. 1 o'clock எக்ஸாம் ஸ்டாப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட் எல்லாம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. கலெக்ட் பண்ணி ஒரு ஹாலுக்கு 20 பேர் இருப்பீங்க. அந்த 20 பேரோட ஓஎம்ஆர் ஷீட்டையும் வரிசையாக கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு கவர் வச்சுருப்பாங்க. அந்த கவரில் போட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஹாலில் இருக்க ஏதாவது 2 பேர்கிட்ட சைன் வாங்குவாங்க. அந்த கவரில் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்லாம் போட்டு சீல் பண்ணியாச்சு அப்படின்னு நீங்கள் போய் 2 பேர் சைன் போடுவீங்க. அதுக்கப்புறம் அதில் இன்விஜிலேட்டர் சைன் போடுவார். 1:10க்கு தான் நீங்கள் வெளியில் வரணும். இடையில வெளியில் வரலாமா? வரவே முடியாது. எல்லோரும் எக்ஸாம் முடித்து உங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டெல்லாம் கொடுத்து அவங்க தரவாக செக் பண்ணி பேக் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை வெளியே அனுப்புவாங்க. 1:10க்கு தான் நீங்கள் வெளியே வர முடியும். இடையில வெளியே வர முடியாது. ஸோ ட்ரை டு ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ். எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும் தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் இன் டெட். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாதனால எல்லா கொஷின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முதல்ல தெரிஞ்ச கொஷினுக்குலாம் ஆன்சர் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் தெரியாத கொஷினுக்கு யோசித்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா, தெரியுதா, ஞாபகத்துக்கு வருதான்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ லீவ் த ஹால். உங்கள் எக்ஸாம் ஹாலை விட்டு வரது எப்போ வரணும்னா ஆஃப்டர் சீலிங் யுவர் ஓஎம்ஆர் இன் கவர் பை இன்விஜிலேட்டர். ஸோ 20 பேரோட ஓஎம்ஆரையும் அவங்க பாதுகாப்பாக பத்திரமாக கவரில் போட்டு சீல் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களை வெளியே விடுவாங்க. 1:10க்கு அப்புறம் தான் நீங்கள் வெளியில் வரணும். ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா 1 hour கொடுப்பாங்க. 2:10க்கு தான் அவங்க வெளியே வர முடியும். அதே நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலைல 10 மணிக்கு ஆரம்பிக்கிற இந்த எக்ஸாம் மதியானம் 1 மணிக்கு முடியுதுன்னா 1:10க்கு வெளியே வருவீங்க. 10 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் 8:30க்கு எக்ஸாம் சென்டருக்கு போயிடணும். 9:30க்குள்ளே உள்ளே அனுப்பிடுவாங்க. ஃப்ரிஸ்கிங்னா செக் பண்ணுறது. நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் எக்ஸாம் ஹால் ஏதோ அங்கே வந்து உக்காந்திக்கணும். அதுக்கப்புறம் அங்கே இன்விஜிலேட்டர் உங்களை செக் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு 10 o'clock எக்ஸாம் எழுத ஆரம்பிக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். 4 விஷயங்கள் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போவீங்க. 2 பிளாக் பால் பென், ப்ளூ கிடையாது, பிளாக் பால் பென், ஒரு ஐடி ப்ரூஃப், அது ஆதார் கார்டோ அல்லது ஓட்டர் ஐடியோ அல்லது பேன் கார்டோ, அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கணும், உங்கள் நேம் இருக்கணும், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் மென்ஷன் பண்ணதாக இருந்தால் நல்லது. அதற்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட். இந்த 4ஐயும் நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. 2 பால் பென், 1 2 2 பால் பென். 3வது ஃபோட்டோவோட இருக்கக்கூடிய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்று. 4வதாக நீங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்க? உங்களோட ஹால் டிக்கெட் கம்பல்சரி. இப்போது நீங்கள் ஏன் 8:30க்கே போகணுன்னு சொல்கிற திருப்பியும் ஏதாவது இஷ்யூ ப்ராப்ளம் இருந்தால் உங்கள்கிட்ட லெட்டர் மாதிரி எழுதி வாங்கிட்டு உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதுக்கெலாம் டைம் நம்ம கொடுக்கணுமா இல்லைங்களா? அதனால் 8:30க்கு போயிடுங்க. 9:30க்கு கேட் க்ளோசிங் டைம். ஸோ நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பேப்பர் 1 15ஆம் தேதி, ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி பேப்பர் 2. எக்ஸாம் எழுத போகிற அத்தனை பேருக்குமே ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. நல்லா தைரியமாக நல்லா படிச்சிருக்கீங்க. நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஆல் லாட்.